அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். எதை பேசுகின்றோமோ எதை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபி மொழியை மையப்படுத்தி நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செய்யும் செயலிலே மிக சிறப்பானது ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? உங்கள் எஜமான் இடத்தில் அந்த செயல் மிகவும் பரிசுத்தமானது. உங்கள் அந்தஸ்து உயர்வதற்கு அது முக்கியமான காரணமாக இருக்கின்றது. தங்கம் வெள்ளி அல்லாஹ்வின் பாதையை செலவு செய்வதை விட நான் சொல்லித்தரப்போகின்ற செய்தி இருக்கின்றதே, அந்த செயல் மிகவும் மேன்மையானது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் போர்க்களத்தில் உங்கள் எதிரியை நேருக்கு நேர் சந்தித்து நீங்கள் எதிர்கொள்வதும் உங்களை எதிர்கொள்வதும் அந்த இக்கட்டான நிலையை விட மேன்மையானது சொல்லித்தரப்போகின்றேன். இதை கேட்ட சஹாபாக்கள், அவசியம் சொல்லித்தாருங்க நாயகமே, இவ்வளவு மேன்மையானதா? அல்லாஹ்விடத்து அந்தஸ்து உயர்த்துமா? எங்கள் எஜமானத்தில் எங்களை உயர்த்தி காட்டுமா? போர்க்காலத்தை விட சிறப்பானதா? அது என்ன சொல்லுங்களே என கேட்டவுடன் எப்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதாம் அந்த மேன்மையான செயல் என்றார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதான் அந்த சிறப்புடைய செயல் என்றார்கள். அன்பு பெருமக்களே, இன்றைக்கு நிம்மதி தேடி ஆளாய் பறக்கின்றோம் நாம் எல்லோரும், இல்லையா? மனசுக்கு நிம்மதி கிடைக்காதா என்று இயங்குகிறோம். பொருள் இருக்கின்றது, காசு இருக்கின்றது, அந்தஸ்து இருக்கின்றது, வசதி இருக்கின்றது, எல்லா விதமான பதவிகளும் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நபர் கூட நிம்மதியான மூச்சு விட்டு எத்தனை நாள் ஆகின்றது, எத்தனை வருடங்கள் ஆகின்றது. மனதுக்கு அமைதி கிடைத்து என்று இயங்கக்கூடிய நம்மில் பல பேர் உண்டு. இன்னொன்று சொல்லட்டுமா? ஹூ என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கின்றது? உலகத்தை அச்சுறுத்தி இருக்கக்கூடிய கொடிய நோய் எது? நம்மில் பல பேர் சொல்லுவோம், புற்றுநோய் இல்லை, இருதய நோய் இல்லை, வேறு புதிய நோய் இல்லை. எது உலகத்தை அச்சுறுத்தி இருக்கக்கூடிய கொடிய நோய்? உலகத்தில் பிரம்மாண்டமாக நோயாக உயிரெடுத்து நிற்கக்கூடிய பெரும் நோய் உண்டு என்றால் அதுதான் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நமக்கான மிக சிறந்த வழி, போக்கிடம் எதுவென்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். அல் குர்ஆன் சொல்கின்றது, சத்தியத்தை மட்டும்தான் அல் குர்ஆன் சொல்லும். புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனை நினைப்பது மூலமாக உங்கள் உள்ளம் அமைதி பெறுகின்றது, சாந்தி பெறுகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நிம்மதியும் அமைதியும் நாம் வேண்டுபாடாக இருந்தால், மனதுக்கு இருக்கக்கூடிய உளைச்சலை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால், மன அழுத்தங்களிலிருந்து மிக சீக்கிரமாக வெளியே வர வேண்டும் என்ற அக்கறையும் ஆர்வமும் உங்களுக்கு இருந்தால், நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள், அவனை நினையுங்கள். அவனை நினைவு கூறுவதன் ஊடாக மனதுக்கு நிச்சயம் நிம்மதி கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, நான் மேலே சொன்ன எல்லா அமல்களை விட சிறந்த அமலாக இந்த திக்ர், இந்த நினைவு கூறுதல் ஆகும் என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். இந்த நினைவு கூறுதல் ஆகும் என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அன்பு பெருமக்களே, இறைவனை நினைப்பது மூலமாக பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது. அதிலே மிக முக்கியமானது, அவனை நினைவு கூறுவதன் வழியாக அவனுடைய மன்னிப்புக்கு உரியவனாக நாம் ஆகுவோம். அல் குர்ஆன் சொல்கின்றது, அல்லாஹ்வை அதிகம் நினைவுக்கூடிய ஆண்கள், அதிக நினைவு கூறக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ இறைவனை நினைவு கூறுவதன் வழியாக இறை மன்னிப்பு பெறலாம். அதோடு மட்டுமல்ல, நாம் இங்கே தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோம், தஸ்பீஹ் செய்கின்றோம், திக்ர் செய்கின்றோம். நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லலாம். எனக்கு சுபஹான் அல்லாஹ் அதான் தெரியும், பரவாயில்லை, சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள்.
லா இலாஹ இல்லல்லா மட்டும்தான் தெரியும், அதை சொல்லுங்கள். எது தெரியுமோ அதை சொல்லுங்கள். தெரிவதை கொண்டு நாம் தனிமையிலோ அல்லது கூட்டாகவோ சபையிலோ உட்கார்ந்து நாம் இறைவனை நினைவு கூர்ந்தால் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான சபை உட்கார்ந்து நினைவு கூறுகின்றான். நாம் இருக்கிற சபை மனிதர்கள் சூழ்ந்திருக்க சபை, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் சூழ்ந்திருக்கின்ற சபையில் நம்மை நினைவு கூறுகின்றான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் வழியாக அவனுடைய உதவி நெருங்கியிருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், நான் என் அடியானுடன் சேர்ந்திருக்கின்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உதவி அடியானுடன் சேர்ந்து இருக்கின்றது. எப்போது? அவன் என்னை நினைவு கூறக்கூடிய நேரத்தில், என்னை நினைத்து அவன் உதடுகள் அசைகின்ற நேரத்தில், அல்லாஹ் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வை நினைத்து நம் உதடுகள் அசைகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், என் அடியானோடு நான் இருக்கின்றேன். என்னை நினைச்சான், அவன் நாவு அசைக்கின்றான். என்னை நினைச்சுதான் அவன் கல்பால் என்னை கூப்பிடுகின்றான். நிச்சயம் அவன் கூட பக்கத்தில் போய்விட்டேன். அவன் நெருக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமென்றால் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தங்கம் வெள்ளி அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை விட சிறந்தது. அது மட்டுமல்ல, மனதுக்கு நிம்மதி தரக்கூடியது என்றார்கள் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திக்ர் வழியாக துன்யா ஆகிரா அனைத்து நலவையும் பெற முடியும். திக்ரிலிருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பலன், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் ஊடாக நம்முடைய நாவு எப்பொழுதும் நனைந்தே இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நாவு ஈரப்பதமாக இருக்க வேண்டும். இதற்கு கண்ட களியை பேசுவதற்கா அல்ல, யாராவது பற்றி புறம் பேசுவதற்கோ தேவையற்ற பேச்சோ பேசுவது கிடையாது. இறைவனை திக்ரு செய்து நம்முடைய நாவு எப்போதும் ஈரத்தன்மையோடு இருக்க வேண்டும். ஹதீஸு வந்திருக்கின்றது, நபித்தோலை வந்து கேட்கின்றான், அல்லாஹ்வின் தூதரை என்று கூப்பிட்டு அழைத்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தின் எக்கச்சக்கமான விஷயம் இருக்கின்றது, ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சு என்னால் அந்த நிறைய உள்ள விஷயத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறது தெரியலை. எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள், எல்லாவற்றையும் அது அடைந்திருக்க வேண்டும். இஸ்லாத்தின் எக்கச்சக்கமான விஷயம் இருக்கின்றது, நிறைய நன்மையுடைய வாசல் இருக்கின்றது. எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியவில்லை, தெரியவில்லை. எல்லாவற்றையும் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லித்தார்கள் நாயகமே என கேட்டவுடன் நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஸ்லாத்தின் நன்மைகள் வாசல் நிறைந்திருக்கின்றது, எல்லாவற்றையும் உன்னால் செய்ய முடியாது. என்ன என்ற ஏக்கத்தில் கேட்கின்றாய், எல்லாவற்றையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லித் தருகின்றேன், கேட்டுக்கொள். நாவு அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் என்றும் நனைந்திருக்கட்டும். என்ன செய்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ர் நாவில் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் உட்காரும்பொழுது, எந்திரிக்கும் பொழுது, கடையை திறக்கும்போது, கடையை மூடும் பொழுது, வீட்டுக்குள் நுழையும் போது, வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது, தொழுகைக்கு தக்பீர் கட்டும் பொழுது, வெளியே போகும்போது, என்ன காரியத்தை தொட்டாலும், என்ன காரியத்தை இருந்து வெளியே வந்தாலும், எந்த காரியத்துக்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹ்வின் திக்ர் உன் நாவில் நடமாடட்டும் என்று நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ்வின் நினைப்பு உன் நாவோடு ஈரத்தோடு இருக்கட்டும் என்று நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். ஆக திக்ரின் மூலமாக இத்தனை நற்பலன்கள் இருக்கின்றது. எனவேதான் நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மேலே கூறிய ஹதீஸ் சொன்னார்கள், உங்கள் அமல்களிலே சிறப்பான சொல்லித் தரட்டுமா? உங்கள் எஜமானத்து அது தூய்மையானது என்பதை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி தரக்கூடியது காரியத்தை சொல்லித் தரட்டுமா? நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தங்கம் வெள்ளி தர்மம் செய்வதை சிறப்பானது சொல்லித் தரட்டுமா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். இதே போல் இஸ்லாமிய பதிவில் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.